நிச்சயமாக பானு, அமெரிக்காவில் படிக்கின்ற வெளிநாட்டு மாணவ மாணவிகளிடையே திடீரென ஒரு அச்சம், குழப்பம் அனைத்துமே ஏற்பட்டிருக்கின்ற கூறலாம். குறிப்பாக சீனாவை சேர்ந்த மாணவர்களுக்கு மிகப்பெரிய குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. என்றால் ஆயிரக்கணக்கான சீன மாணவ மாணவிகளின் விசாக்கள் உடனடியாக ரத்து செய்யப்பட்டிருக்கின்றன. எதிர்காலத்தில் விண்ணப்பின் அனைத்து விசாக்களும் தற்போது பாஸ் என்று கூறும் வகையிலே அதை நிறுத்தி வைத்திருக்கிறார்கள். இருப்பவர்களுடைய விசாக்கள் ரத்து, விண்ணப்பித்தோரின் விசாக்கள் அனைத்துமே நிறுத்தி வைப்பு என்ற வகையிலே இருக்கிறது. அதற்கு காரணம் என்னவென்றால் சீனாவின் ஆளும் கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்பில் உள்ள மாணவர்கள் அவருடைய சமூக வழங்கிய ஏதேனும் கருத்துக்களை குறிப்பிட்டிருந்தால் ரத்து செய்யப்படுகின்றது என்ற வகையில் அறிவித்திருக்கிறார்கள். இதை அந்நாட்டினுடைய செயலாளர் இருக்கக்கூடிய மார்க்கோ ரூபியோ அதிகாரப்பூர்வமாக அறிவித்திருக்கிறார். அவருடைய கருத்து மட்டுமல்ல, இது கிட்டத்தட்ட அமெரிக்காவை பொறுத்த மட்டுமே 11 லட்சம் வெளிநாட்டை சேர்ந்த மாணவ மாணவிகள் படித்து வருகிறார்கள். உலக அளவிலேயே அதிக அளவு வெளிநாட்டு மாணவ மாணவிகள் படிக்கும் நாடுகளில் ஒன்று அமெரிக்கா தான். அதிலே அதிகபட்சமாக இந்திய மாணவர்கள் தான். 3,31,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். கடந்த 2023-24 ஆண்டு கல்வி ஆண்டின் தகவலின்படி. அதற்கு அடுத்தபடியாக சீனாவை சேர்ந்த மாணவர்கள் தான் 2,70,000 மாணவர்கள் படிக்கிறார்கள். அதாவது 4 ஒரு மாணவர் சீனாவை சேர்ந்தவர் என்பதுதான் தற்போது அங்கு வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. இந்த சூழ்நிலைதான் தற்போது இந்த நேம் ஆஃப் நேஷனல் செக்யூரிட்டி என்ற வகையிலே தேசிய பாதுகாப்பு என்ற பெயரிலே டிரம்பின் நிர்வாகம் தற்போது அதிரடியாக இந்த நடவடிக்கை எடுத்திருக்கிறது. தேசிய பாதுகாப்பு என்ற பெயரில் அமெரிக்க அதிபர் டிரம்பின் அடுத்த தடாலடி முடிவாக இது இருக்கிறது. ஆயிரக்கணக்கான சீனாவை சேர்ந்த மாணவ மாணவிகளின் விசாக்கள் அதிரடியாக ரத்து செய்யப்படுகிறது என்றும், குறிப்பாக ஹார்வர்ட் மற்றும் டேவ் யூனிவர்சிட்டி ஆகிய 2 பல்கலைக்கழகங்களில் படிக்கின்ற மாணவர்களுடைய சீன மாணவர்களுக்கெல்லாம் இந்த பிரச்சனை ஏற்படக்கூடிய வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறது. ஏற்கனவே சமூக வலைதளங்களில் அமெரிக்காவுக்கு எதிராக கருத்துக்களை தெரிவித்தாலோ, அமெரிக்க அதிபருக்கு எதிரான கருத்துக்களை தெரிவித்தாலோ, பயங்கரவாத இயக்கங்களுக்கு ஆதரவாக கருத்து பதிவிட்டிருந்தாலோ அந்த மாணவர்களுடைய விசாக்கள் ரத்து செய்யப்படும், அவர்கள் திருப்பி அனுப்பப்படுவார்கள் நாட்டை விட்டு என்ற வகையில் ஏற்கனவே அறிவித்து நடவடிக்கையை எடுத்து வந்தார்கள். இந்த சூழல்தான் தற்போது சீன மாணவர்களுக்கு கம்யூனிஸ்ட் கட்சியுடன், அதாவது சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்பில் இருந்தால் அவருடைய விசாக்கள் ரத்து செய்யப்படும் என கூறி அறிவித்திருப்பது என்பது உண்மையிலேயே ஒரு அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு என்றுதான் கூற வேண்டும். அதாவது அது மட்டுமல்ல, ரூபியோ பேசும்போது என்ன சொல்லிட்டால், சீன கம்யூனிஸ்ட் கட்சியுடன் தொடர்பு கொண்டவர்கள் சீன மாணவர்களுக்கான விசாக்களை ரத்து செய்ய முடிவு செய்துள்ளதாக அமெரிக்க வெளியுறவு மந்திரி அமைச்சராக இருக்கக்கூடிய செயலாளராக இருக்கிற மார்க்கோ ரூபியோ தெரிவித்தது மட்டுமல்லாமல், வெளிநாட்டு மாணவர்களுக்கான விசா நடைமுறைகளை இன்னும் கடினமாக்க பரிசீலனை செய்யுமாறும் அறிவுறுத்தியிருக்கிறார் என்ற தகவலும் வந்திருக்கிறது. ஏற்கனவே ஹார்வர்ட் பல்கலைக்கழகத்தின் மீது பல்வேறு நிதிகளை நிறுத்துகிறோம் போன்ற பல கெடுபிடிகளை அதிகரித்து வரக்கூடிய நிலையில் தற்போது சீன மாணவர்களுக்கு எதிராக எடுக்கப்பட்ட இந்த நடவடிக்கை அமெரிக்காவில் படிக்கின்ற லட்சக்கணக்கான மாணவ மாணவிகளுடைய, வெளிநாட்டு மாணவ மாணவிகளுடைய எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கம் தான் கூற வேண்டும். தற்போது நிலையிலே இந்திய மாணவ செல்வங்களுக்கு அங்கு எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் சீனாவுக்கு எதிராக எடுத்தவர்கள் அடுத்து வேறு எந்த நாட்டுக்கு எதிராக எடுப்பார்கள், என்ன செய்வார்கள் என்பதை, என்றால் ட்ரம்ப் என்ன செய்கிறார் என்பதை அவருக்கே தெரியாது என்பதுதான் அங்குள்ள பலரின் விமர்சனமாக இருக்கிறது. எனவே அடுத்து என்ன நடக்கும் என்ற குழப்பத்திலே அங்கு படிக்கின்ற மாணவர்கள் பெரும் அச்சத்திலே இருக்கிறார் என்பதுதான் யதார்த்த நிலையாக இருக்கிறது. தஸ்லீம் பானு.